ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் கோடெக்ஸ் அப்ளிகேஷனில் எப்படி டெபாசிட் பண்ணுறது, எப்படி வித்ட்ரால் பண்ணுறது அப்படின்றத ப்ராப்பராக பண்ணி காட்ட போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஓகே, டெபாசிட் ஆப்ஷன் நம்மளுக்கு 3 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். செகண்டு லாஸ்ட்டில் 3 டாட் பட்டன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட், வித்ட்ரால், ட்ரான்ஸ்லேஷன், ட்ரேட் அப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டெபாசிட். ஸோ இதுலேயும் டெபாசிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நடுவில் ப்ரொஃபைல் கொடுத்துக்கோங்க. ப்ரொஃபைல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா மேலே அக்கௌண்ட் ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு டெபாசிட், வித்ட்ரால், ட்ரான்ஸ்லேஷன்ஸ், ட்ரேடு, மார்க்கெட், டோர்னமெண்ட்ஸ், அனலிட்டிக்ஸ் அப்படி நிறைய ஆப்ஷன் காட்டும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுறதால டெபாசிட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரன்சிஸில் நிறைய மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எந்த மெத்தடையும் நம்ம யூஸ் பண்ணி டெபாசிட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸியாக நம்ம யூபிஐ மெத்தட் யூஸ் பண்ணி தான் டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ பேமெண்ட்ஸில் யூபிஐ ஆப்ஷனை காட்டும். இதில் இருக்கக்கூடிய யூபிஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக மற்றவங்களுக்கு மணி சென்ட் பண்ணுற மாதிரி நம்மளால் டெபாசிட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ சூஸ் த பேமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஷனில் மினிமம் $10 மேக்ஸிமம் $1098 வரை டெபாசிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸிங் டைம் 48 ஹவர்ஸ்னு இருக்குது. ஸோ 2 நாள்லாம் எடுக்காது. என்னை பொறுத்தவரை மேக்ஸிமம் 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேயே நம்மளுக்கு டெபாசிட் ஈஸியாக ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது அந்த 1 மணி நேரமும் எடுக்குமே தவிர அடுத்தது நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்குள்ளாரே உங்களால் டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஓகே, அமௌண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா $100 அதில் எனேபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை டாலர் வேணுமோ அந்த நம்பரை கொடுத்து உங்களால் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கிற இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த நேம் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதை ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில் கொடுத்துக்கோங்க. 3வது ஆப்ஷன் யூபிஐ நம்பர். ஸோ யூபிஐ நம்பர்னால் ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஃபோன்பேலேயோ ஜிபேலேயோ பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடியை அங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஃபோன் நம்பர், உங்களுடைய ஆதார் கார்ட்லையோ பேங்க் அக்கௌண்ட்லையோ எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் இதில் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டில் இருக்கிற 12 டிஜிட் நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிறோமான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெபாசிட் இருக்கும். டெபாசிட் கொடுத்துக்கோங்க. டெபாசிட் கொடுத்துட்டிங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் $941 காட்டும். ஸோ உங்களுக்கு $10 இந்தியாவில் $941 இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இந்த பேஜை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுடைய ஃபோன்பேக்குள்ளார ஜிபேக்குள்ளாரே போய்க்கோங்க. ஸோ நான் ஃபோன்பேக்குள்ளார போய்க்கிறேன். அதில் ஸ்கேனர் கொடுத்து இமேஜை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணி அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். ஸோ $941 காட்டுது. ஸோ கீழே ப்ரொசீட் டு பே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் டன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், கீழே வியூ டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த வியூ டீட்டெயில்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னா UTR நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 12 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே காப்பி ஆப்ஷன் இருக்கும், காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கோடெக்ஸ்க்கு திரும்பி போய்க்கலாம். ஸோ கோடெக்ஸ் ஆப்பில் போனீங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேஷன் வித் UTR நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 12 டிஜிட்டில் காட்டும். ஸோ நீங்கள் அங்கே காப்பி பண்ண அந்த 12 டிஜிட் நம்பரை இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் டெபாசிட் கொடுத்துக்கோங்க. டெபாசிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே டெபாசிட் ஆகிட்டு சக்ஸஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதில் யுவர் பேமெண்ட் இஸ் பீயிங் ப்ராசஸர், ப்ளீஸ் ரீலோட் த பேஜ் இன் a few minutes அப்படின்னு காட்டும். ஸோ ஓகே, க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ உங்களுக்கு டேட்டு டைம் எல்லாம் எப்போ டெபாசிட் பண்ணீங்களோ அந்த டைம் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ்க்குள்ளே டெபாசிட் ஆகிடும் அப்படின்னு காட்டுது. ஸோ எனக்கு 1 மணி நேரத்தில் டெபாசிட் ஆச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதால 1 மணி நேரம் டைம் எடுக்கும். அடுத்தது நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது 10 செகண்டுக்குள்ளாரே உங்களுக்கு டெபாசிட் ஆகிடும். ஸோ நீங்கள் ரீலோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். அவ்வளோதாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கழிச்சு நான் திருப்பி பார்த்தேன், டெபாசிட் ஆகிடுச்சு. ஸோ என்னுடைய லைவ் அக்கௌண்ட்டில் நான் டெபாசிட் பண்ண $10 அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா QR கோடை ஸ்கேன் பண்ணி டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, டெபாசிட் ஆகிருக்காது. ஸோ அவங்களுக்கு தான் வேறு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் QR கோடு கீழே பார்த்தீங்கன்னா காப்பி UPI ஐடின்னு இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன்பேக்குள்ளார போய்க்கோங்க. ஃபோன்பேக்குள்ளார போயிட்டு டு மொபைல் நம்பர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்டார்ட்னு சொல்லி சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா சர்ச் நம்பர் ஆர் நேம்னு இருக்கும். ஸோ அதில் கோடெக்ஸில் நீங்கள் காப்பி பண்ண UPI ஐடியை இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே நம்மளுக்கு ஐடி காட்டும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நிக் நேம்னு காட்டும். நிக் நேம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு சேவ் மட்டும் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே கொடுத்துட்டிங்கன்னா யுவர் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டன்.
ஓகே, அடுத்து வித்ட்ரால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெபாசிட்டை விட வித்ட்ரால் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ ப்ரொஃபைல் கொடுத்துட்டு மேலே அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். ஸோ அதில் செகண்டாக வித்ட்ரால் ஆப்ஷன் காட்டும். ரெண்டாவதாக இன்னொரு இடத்துல லாஸ்ட்டாக 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு வித்ட்ரால் ஆப்ஷன் காட்டும். வித்ட்ரால் கொடுத்துக்கோங்க. ஸோ வித்ட்ரால் கொடுத்துட்டிங்க அப்படின்னா என் அக்கௌண்ட்டில் $13 இருக்குது. நான் வந்து $13 வித்ட்ரால் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு எத்தனை டாலர் வேணுமோ அந்த நம்பர் அங்கே என்டர் பண்ணி நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ டாலரை வித்ட்ரால் பண்ணணுமோ அதை அமௌண்ட் ஆப்ஷனில் என்டர் பண்ணிக்கோங்க. கீழே பேமெண்ட் மெத்தட் இருக்கும். அதில் நெட் பேங்கிங் ஆட்டோமேட்டிக்காகவே எனேபிளாக இருக்கும். அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டுடலாம். அடுத்து ஆதாரில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய 12 டிஜிட் நம்பரை அப்படியே இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதுலேயும் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேமை ஃபுல் பண்ணிக்கோங்க. அட்ரஸில் எந்த ஒரு கமாவோ ஃபுல் ஸ்டாப் அது இல்லாமல் ஸ்லாஷ் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட்டு ஸ்மால் லெட்டரில் அப்படியே என்ட்ரு மட்டும் பண்ணிக்கோங்க சிம்பிளாக. அடுத்து உங்களுடைய பேங்க் புக் எடுத்துக்கோங்க. பேங்க்கில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு உங்கள் பேங்க் புக் பார்த்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அக்கௌண்ட் நம்பர், ஸோ உங்களுடைய கரெக்டான அக்கௌண்ட் நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டும். இந்த ஆப்ஷன் காட்டினோடனே உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்குள்ளே போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே டைமிங்க்கு உங்களுக்கு கோடெக்ஸ்லேருந்து பின்கோட் சென்ட் பண்ணியிருப்பாங்க 6 டிஜிட்டில். ஸோ அந்த நம்பரை நீங்கள் அப்படியே வந்து இதில் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வித்ட்ரால் ப்ராசஸ் முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து யுவர் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் அப்படின்னு சொல்லி வித்ட்ரால் ஆப்ஷன் கீழே காட்டும். ஸோ நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த பேஜை. உங்களுடைய அமௌண்ட்டை கம்பெனிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க, உங்களுடைய ப்ராசஸ் முடிஞ்சுது. வித்ட்ரால் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் போயிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த டேட்டில் டைமில் வித்ட்ரால் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி காட்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 48 ஹவர்ஸில் வந்து நம்ம பண்ண வித்ட்ரால் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிடுவோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் 48 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அது 48 ஹவர்ஸ் கூட ஆகாது, அதுக்குள்ளே வந்துடும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பண்ணும்போது 5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சது. தேங்க்யூ.